கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இறைவசனம் 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவசனம் 7. உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க அடிக்கடி கவலை கொள்வதால அது பாவம்னு சொல்றாரு. உங்களை பாவத்திலிருந்து மீட்டு வரவர் அவர் உங்களை எப்படி மீட்டுறாரு, பாவத்தில் மீட்டு அவருக்கு உங்களை காப்பாற்ற உரிமை இருக்கிறது. உங்கள் கவலையை போக்க அவருக்கு உரிமை இருக்கிறது. நமக்கு எல்லாரும் தந்தை அவர் தான். உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் பாரங்களையும் அவரும் நீங்கள் இறக்கி விட்டு அவர் உங்களுக்காக செய்ய தயாராக இருக்காது. நீங்களாம் அடிக்கடி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அவர் நம்ம மேலே கவலை கொண்டிருக்கார். அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவர் நம்ம செய்வார். நீங்கள் கண்டத்துக்கும் கவலைப்பட்டுங்க நீங்கள் வாழ்க்கை நடத்தினா அது சரி வராது. உங்களுக்கும் செய்ய வேண்டிய நேரத்தை கரெக்டாக செய்வார். உங்கள் மேல் நான் கவலை கொண்டுள்ளேன்றார். கவலை அடிக்கடி கவலைப்பட்டு ஒரு பாவம்ன்றார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட முறையிறீங்க சொல்கிறீங்கன்னா அதை சொல்லிட்டீங்கன்னா அதோட நீங்கள் கம்முன்னு வந்துடும். அதை எல்லாரையும் சொல்லிடக்கூடாது. அப்போ நீங்கள் அவர் மேலே இயேசப்பா மேலே உங்களுக்கு அன்பு இல்லைன்னு ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஆண்டவர் சொல்கிற அந்த இறை வாழ்த்தையை வாழ வைக்க அதன்படி வாழுங்கள். நீங்கள் யாருடைய மன நோகாமல் பேசாமல் இருங்க, யாரையும் திருப்பிடாதீங்க. ஸோ அதனால தான் அறிவு தெளிவோடு இருங்கள். உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவனை விட்டு விடுங்கள், உங்களுக்காக அவருக்காக கவலை கொண்டுள்ளான்றார். ஏன்னா அவர் தான் நம்மளை பாவத்தில் மீட்டவர். அவர் நமக்காக கவலை கொண்டிருக்கிறார். அதனால் எந்த ஒரு கவலையும் படாதீங்க. பரிசுத்தமாக வாழுங்க, உத்தமமாக வாழுங்க. இயேசு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.